வணக்கம் மக்களே, நான் உங்கள் சேரிக்கு. நம்ம இன்றைக்கி எங்கே போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்யாரில் புதுசாக பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டர் வேர்ல்டு ஃபிஷ் அக்வேரியம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் நம்ம விஜிபி மகாலில் தாங்க நடக்குது. அண்டர் வாட்டர் டனல் ப்ளஸ் வந்து பொருட்கள் காட்சியும் நடக்குது. ஸோ அங்கே தாங்க போயிருந்தோம், வாங்க போகலாம். இது நம்ம செய்யாரில் இது ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கிறாங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா, டேட் அண்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா 16/7/2026 26/7/2026 வரைக்கும் டைமிங் டேட் சொல்லியிருக்கிறாங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4 மணிலேருந்து 9:30 வரைக்கும் தாங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா மதியம் 2 மணிலேருந்து நைட்டு 9:30 மணி வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் நடக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸ்கூல் பாஸ் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டிக்கெட் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க. மேஜிக் ஷோ இலவசமாங்க. ஸோ உள்ளே போய் பார்த்தா அப்படியே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருக்குதுங்க. கலர் கலர் ஃபிஷ்ஷஸ்ஸு எல்லாமே இருக்குது. கப்பீஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. கலர் லைட் செட்டிங்லாம் கூட போட்டிருந்தாங்களா, சூப்பராக இருந்துச்சு. பார்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே அசைன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குதுங்க. பர் ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸாக பார்த்தீங்கன்னா 50 ரூபா வாங்கியிருந்தாங்க. உள்ளே போய் ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி சார்ஜஸ் இருக்குதுங்க. ஸோ அதை நம்ம பே பண்ணி தான் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ட்ராயிங் காம்படிஷன், கலரிங் காம்படிஷன் அண்டு ஃபேன்சி காம்படிஷன்லாம் நடக்க போதாங்க. இந்த காம்படிஷனுக்கு தேவையான பொருளெல்லாம் நீங்களே எடுத்துகிட்டு வந்துடணுமா. டேட் வைஸாக சொல்லியிருக்கிறாங்க. அந்தந்த டேட்டில் தான் அந்தந்த ப்ரோக்ராம் நடக்க போகுது. ஸோ நீங்கள் வரணும் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுங்க. அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக போக அடுத்தடுத்த புது புது விஷயம் நிறைய இருந்துச்சு. ஸோ மக்கள் எல்லாமே நல்ல என்ஜாய் பண்ணி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு விஷயமும் புதுசாகவும் யூனிக்காகவும் இருந்துச்சு. ஸோ பார்க்கவே நல்லா இருக்குது. பாருங்களேன், ஒரு அப்பா பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு விருப்பப்பட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஷ் டேங்க், ஒரு பவுலில் ஃபிஷ் வாங்கி அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. இந்த ஆமை பார்த்தீங்கன்னா தண்ணியில் மிதக்கிற விஷயம் பயங்கரமாக இருந்துச்சுங்க. சூப்பராகவும் இருந்துச்சு. பாருங்களேன் எவ்வளோ அழகாக நீச்சல் அடிச்சு போகுது. இதையும் ஒரு மனுஷன் பார்த்து வியந்து அப்படியே பார்த்துன்னு இருக்கிறாருங்க. ஃபோட்டோ ஷூட்டுக்கு செல்ஃபி பாயிண்ட் எல்லாமே இருந்துச்சுங்க. அப்துல் கலாம் ஐயா வந்து ஒரு பூ கொத்து கொடுக்குற மாதிரியும் ஒரு செல்ஃபி பாயிண்ட் இருந்துச்சு. ஸோ அப்படியே வாங்க உள்ளே பொருட்கள் காட்சி உள்ள போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாலெல்லாம் நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 770 சினிமாஸ்ன்னு சொல்லிட்டு விஆர் எஃபெக்ட் இருக்குங்கள, அந்த விஷயமும் பண்ணியிருந்தாங்க. இங்கேயுமே தனித்தனி சார்ஜஸ்ங்க, எல்லாத்துக்குமே தனித்தனி சார்ஜஸ்ஸு. ப்ரைஸ்லாம் நான் செக் பண்ணலைங்க, நீங்கள் பார்த்து பண்ணிங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரௌனி ஸ்டாலு, புக் ஸ்டாலு, குழந்தைங்களுக்கு தேவையான எல்லாமே டாய்ஸ் எல்லாமே உள்ளே இருந்துச்சுங்க. ஸோ ஒவ்வொன்றத்தையாக பார்த்துட்டு அப்படியே அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா மேஜிக் ஷோவும் நடந்துட்டு இருக்குது. மேஜிக் ஷோவுக்கு பார்த்தீங்கன்னா பர் ஹெட்டுக்கு வந்து 60 ருபீஸுங்க. இந்த ஸ்கூல் பாஸ் எடுத்து வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் ஷோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீங்க. ஸோ அந்த விஷயமும் இங்கே பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஸ்டாலு, இந்த ரிங்கு போட்டால் ப்ரைஸ் இருக்கணும் பார்த்தீங்கன்னா ரிங்கு, அந்த கேம் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த த்ரோ பாலில் டம்ளரை அடிக்க வச்சுட்டு கீழே தள்ளுவோம் பார்த்தீங்களா, அந்த கேம் இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா பால் வந்து கரெக்டான நம்பரில் போட்டிங்கன்னா அதுக்கான ப்ரைஸுமே நிறைய உள்ள ஈவெண்ட் நிறைய இருந்துச்சுங்க. கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பைக் ரைடெலாம் கூட இருந்துச்சுங்க. பைக் ரைடு, அந்த ட்ரெயின் ஜர்னி எல்லாமே இருந்துச்சு. பாருங்களேன் எவ்வளோ அழகாக போயின்னு இருக்கிறாங்க. இந்த பேய் வீடு, ஐஸ்னோ ஹவுஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பண்ணலைங்க. அதை அடுத்த ஸ்டேஜில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ட்ராகன் பார்த்தீங்கன்னா ட்ராகனும் இருந்துச்சு. இதுக்குமே தனி சார்ஜஸ் பண்ணுறாங்க. இந்த ஏர் பலூன் ஒன்று ப்ரோக்ராம் அது பண்ணியிருந்தாங்க. இந்த டாய் ட்ரெயின் இருந்துச்சு.
ஸோ டாய் ட்ரெயின்லேயுமே நல்லா என்ஜாய்மெண்ட் தாங்க, செம்ம என்ஜாய்மெண்ட்டு. பசங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக அதில் போயிருந்தாங்க. இந்த ஏர் பலூன் பாருங்கள், என் பையன் ரொம்ப அடம் பிடிச்சி இதெல்லாம் போயே ஆகணும்னு சொல்லிட்டு செம்ம மகளங்க வாங்கி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு சார்ஜஸ் பண்ணி உள்ளே போயிட்டு இந்த ஏறிட்டு பாருங்களேன். ஸோ இது பார்த்திங்கன்னா உள்ள சில்ட்ரன்ஸுக்கு எல்லா என்ஜாய்மெண்ட்டும் இருக்குங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை முடிச்சுட்டு போகிறப்ப டிக்கெட் வாங்கின எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ் வந்து கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையுமே வாங்கிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம செய்யார் விக்கி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.